திமுக ஏன்னா நாங்க மட்டுமே திமுகவுடைய நேர் எதிர்க்கட்சி. அப்போ நாங்க கேட்குறோம், அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல இன்னை வரைக்கும் எந்தவித நகர்வும் இல்ல. இன்றைக்கும் தமிழ்நாட்டுல அப்படின்னு இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் புட்டு புட்டு வச்சு பேட்டி இந்த மாதிரி போனா, உங்களை இந்த இஷ்யூல இப்படி நடந்துக்கிறாங்க. இத பார்ப்பாங்க. பல விஷயங்கள வந்து திமுக அது தாவேகாவோட நிலைப்பாடு மக்கள்ட்ட போய் சேரும். ட்விட்டர் எத்தன பேர் பார்ப்பான்? நீங்க கேட்குறீங்கல்ல ட்விட்டர்ல. ட்விட்டர்ல இருக்கிறவன் ட்விட்டர் பார்ப்பான். இப்ப நம்ம போடுறோம். நானே கேட்குறேன். "என்னங்க அப்படியா? நீங்க பேசுறீங்களான்னு?" பார்க்கலையா? "இல்ல சார் நான் இது பண்ணல." ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா கூட நான் டெய்லி என்னோட இதெல்லாம் போடுவேன் நானு. "இல்ல சார் நான் ட்விட்டர்ல இல்ல." உங்க ரீச்சும் விஜய் ரீச்சும் ஒண்ணா சார்? இல்லங்க. ட்விட்டர விஜய் ட்விட்டர யார் பார்ப்பா? விஜய் ரசிகர்கள் அது பார்ப்பாங்க. ட்விட்டரோட சார் நிக்குது. அதுக்கப்புறம் அது செய்தியாக்கப்படுது, பேப்பர்ல வருது, பிரிண்ட்ல வருது, சமூக அது மட்டும் ஊடகங்கள்ல இல்ல வருது. அது மட்டும் போதும்னு எல்லாத்துக்கும் நீங்க சொல்ல வரீங்களா? எல்லாத்துக்கும் அந்த நியூஸ் பரவுது இல்ல இப்ப நான் சார்? உங்கள கேட்கிறேன். அது ஒரு மீடியமா யூஸ் பண்றது தானே இல்லங்க. சார்? அதுல என்ன இருக்கு? இது மட்டும் போதும்னு நீங்க சொல்ல வர்றீங்களா? சொல்லுங்க நான் நிறுத்திக்கிறேன். ம். இது போதும் சார். அவரு வந்து ட்விட்டர்ல போடுறாரு. இப்போதைக்கு அவர் இது அது போதும்னு ஒரு நினைக்கிறாரா விஷயம். என்னமோ? ஏங்க இந்த நன்னமோ கண்ணமோலாம் வேணாம். நீங்க என்ன சொல்றீங்க? ம். பத்திரிகை துறையில இருக்கிறீங்க. இப்ப நான் உங்கள கேட்கிறேன் சொல்லுங்க. மற்ற கட்சிகளுடைய நடைமுறைகள் இது எல்லாமே இப்படி இருக்கும்பொழுது, இவரு ட்விட்டர் மட்டும் போட்டா போதும்னு நினைக்கிறாரா? மற்ற அது கட்சிகள் கரெக்ட்டா? கரெக்ட் சார். மற்ற கட்சிகள் தீவிரமா களத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி 20 வருஷம் 30 வருஷம் ஆன கட்சிகள் ஏங்க எல்லாரும் பண்ணி ஒரு ஜூன்ல நாட்டுடைய இருந்து தான் அவர் ஒரு ஆரம்பிக்கிறாரு. நாட்டுடைய போரே ஒரு நாட்டுடைய போரே பிரதமர் இறங்கி விலைக்கு சொல்ற லெவல்ல ஏன் பிரதமர் ட்வீட் பண்ணிட்டு போகக்கூடாதா? அந்த ட்வீட் உடனே செய்தி ஆகாதா? அந்த ட்வீட் உங்க ட்வீட்டா?